இனிய தமிழமுது நேயர்களே, நாம் அனுபவம் புதுமை என்ற அளவிலே என்னுடைய முதல் அனுபவம் என்ற முறையிலே எங்களுடைய சிஸ்டர் கன்சர்னில் நடைபெற்ற ஸ்ட்ரைக்கும் அதை எப்படி நாங்கள் முடித்தோம் என்பதை பற்றியும் பேச இருக்கிறோம். நேற்றைய தினம் அந்த அளவிலே அங்கு கன்சலேஷன் ஆஃபீஸராக இருந்த திரு மோகன் அவர்கள் தான் சபரிமலை போக உள்ளதாகவும் போயிட்டு வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் என்று சொன்னார்கள். அந்த அளவிலே மறுநாள் என்ன செய்வது என்பதை பற்றி அவர் கேட்பதால் கமிஷனரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் அந்த எங்கள் சிஸ்டர் கன்சர்னில் இருக்கக்கூடிய பர்சனல் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் என்ன செய்வது என்று புரியாமலும், மேலும் எங்களிடம் கேட்டால் அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்ததாலும் எங்களிடம் எதுவும் சொல்லாமல் அவர்கள் இருந்து விட்டார்கள். எந்தவித தகவலும் இல்லாதனால் அங்கே இருக்கக்கூடிய யூனியன் லீடர்ஸ் எல்லாருமே கிளம்பி அந்த அவர்களுக்கு இருக்கிற ஹாஸ்டல் ஜீவா இல்லம் அங்கிருந்து சென்று தங்கள் உடைமைகளாம் எடுத்துக்கொண்டு 2 மணி ட்ரெயினுக்கு கிளம்பி போய்விட்டார்கள். நான் அந்த ஹோட்டல் செர்மனி என்ற ஹோட்டலிலிருந்து வந்தேன். வந்தவுடன் பார்த்தால் கன்சலேஷன் எதுவும் நடைபெறவில்லை. என்னவென்று அறியாமல் ஜீவா இல்லம் சென்றேன். அங்கே இருக்கிற மேனேஜர் கூறினார், அவர்கள் ட்ரெயினுக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் உடனடியாக அங்கிருந்த ஃபோன் மூலம் திரு செல்வ கணபதி அமைச்சர் அவர்களை நான் கான்டாக்ட் செய்தேன். அவர் சொன்னார், அப்படியெல்லாம் போகக்கூடாது, நான் இது எனது தொகுதியாக இருப்பதனாலே நான் இந்த ஸ்ட்ரைக்கை முடித்து வைத்து கொண்டு தான் எனது அரசுக்கு நல்லது என்று கூறிக்கொண்டு அவர் என்னை என்ன சொன்னார் என்றால், அவர் பக்கத்திலே செங்கோட்டையன் என்ற ஒருவர் அந்த சிஸ்டர் கன்சர்ன் எம்ப்ளாயி இருப்பதாகவும் அவரை நேரடியாக ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புவதாகவும் என்னையும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு நேரடியாக ரயில்வே ஸ்டேஷன் போய் அதில் ஏறி அமர்ந்திருக்கின்ற அந்த சிஸ்டர் கன்சர்னுடைய தொழிற்சங்க தலைவர்களெல்லாம் அழைத்து கொண்டு மீண்டும் வாருங்கள், அதில் இது வேண்டாம், நடுவில் எந்த கேப்பும் வேண்டாம், அந்த கன்சலேஷன் தொடர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். நான் உடனடியாக ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு சென்றேன். ரயில்வே ஸ்டேஷன் சென்று அங்கே ட்ரெயினில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த தலைவர்களெல்லாம். ஒவ்வொரு பெட்டிகளாக போய் சேர்ந்து அந்த இடத்துல இருந்த தலைவர்களெல்லாம் கீழே இறக்கி அவருக்கு மறுபடியும் கன்சலேஷன் தொடர்ந்து இருக்கிறது, ஊருக்கு போக வேண்டாம் என்று சொல்லி ஊர் அழைத்து வந்தேன். அதிலே ஒரு தொழிற்சங்க தலைவர் என்ன சொன்னார் என்றால், என்னிடத்தில் வேஷ்டி துண்டு சட்டை எதுவும் இல்லை என்று சொன்னார். ஏன் இப்படி வந்தீர்கள் என்று கேட்டபொழுது, நான் வேறொரு வேலையாக சென்னை வந்தேன், கன்சலேஷன் நடைபெறுகிறது, நான் அதில் கலந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அவருக்கு உடனடியாக நான் சொன்னேன், காதியிலே உங்களுக்கு 2 சட்டையும் 2 வேஷ்டியும் ஒரு துண்டும் வாங்கி கொடுத்து விடுகிறேன், வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்தேன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த 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 தொழிலாளியின் அந்த தொழிற்சாலையினுடைய பர்சனல் அதிகாரிகள் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நேரடியாக அந்த புதிதாக நம்ம அமைச்சர் மூலம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கன்சலேஷன் ஆஃபீஸர் பெயர் எஸ் ராமச்சந்திரன், ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். அவர் மோகன் டிசிலுக்கு பதிலாக இவர் கன்சலேஷன் எடுத்து நடப்பதாக இருந்தது. இவர்கள் அந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள், என் சிஸ்டர் கன்சர்னுடைய அதிகாரிகள் அவரிடத்தில் சென்று, ராமச்சந்திரன் என்ற ஒருவர் இங்கே இருக்கிறார், எங்களுடைய தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட அல்லவர் அல்ல, எங்களுடைய பக்கத்து இருக்கக்கூடிய அதிகாரி, அவரை இங்கே சம்பந்தம் இல்லாமல் இருந்து கொண்டு எங்களுக்கும் எங்கள் தொழிற்சங்க நிறுவனங்களுக்கும் குறுக்கே நின்று அவர் எங்களுக்கு சங்கடப்படுத்துகிறார், அவரை இங்கே உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அவரிடத்திலே சொன்னார்கள். அவர் என்னை உள்ளே அழைத்தவுடன் அவர் கூறியது, நீ என்ன ஆள் பிடிக்கிற அதிகாரியா, முதலே இந்த கேம்பஸை விட்டு வெளியே போ, இல்லை என்றால் உன்னை போலீஸிலே பிடித்து கொடுத்து என்று மிரட்டினார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் நேராக ஸ்ரீலேகா இன்டர்நேஷனல் தங்கியிருந்த என்னுடைய பாஸ் அவர்களுக்கு சென்று அழுது கொண்டே கூறினேன், இவ்வளவு தூரம் நன்மை செய்கின்ற பற்றி என்னை பற்றி இப்படி அவதூறாக சொல்லியிருக்கிறார்களே என்று. அவர் உடனடியாக அங்கிருந்து ஃபோன் மூலம் ஜேசிஎல் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களை கான்டாக்ட் செய்தார். அவரை போக சொன்னார், நானும் போக வேண்டியதான் என்று சொன்னார். அவருக்கு தெரியும் இவர்தான் மற்ற எல்லா விஷயத்தையும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று தெரியும் அவருக்கு. எனவே அவர் சாரி, எனக்கு இவர்கள் சொன்னதை வைத்து நான் அவரை குறை கூறிவிட்டேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் கூறினார். அப்படி அவர்களை பார்த்து கொண்டிருந்த இரவு என்னவாயிற்று என்றால், சிஸ்டர் கன்சர்னில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அங்கே உள்ளே பால் தயிர் கொண்டு போகின்றவரையெல்லாம் இந்த தொழிலாளர் தடுத்து நிறுத்தி பெரிய ஒரு அவர்களெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று எங்கள் தகவல் வந்தவன் எனது பாஸ் அவர்கள் இரவு ஒரு 11 மணி அளவிலே என்னை அழைத்தார்.
இப்பொழுது நான் கான்டாக்ட் செய்தால் அவர் அந்த அமைச்சர் திரு செல்வ கணபதி அவர்கள் ஊருக்கு திருச்செங்கோடு சென்று கொண்டிருக்கிறார். எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ உடனடியாக திருச்செங்கோடு சென்று அங்கே அமைச்சரை பார்த்து இதுக்கு பந்தோபஸ்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். காலையில் நீ அங்கே இருக்க வேண்டும். சொல்லும்போது எனக்கு கடைசி ட்ரெயினாக இருந்த ஏற்காடு 11:40 கிளம்பி இருந்தது. எனவே அதற்கு பின்னாலே நீ எப்படி போவாய் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். என்னிடத்தில் வாகனமும் இல்லை. நான் ஆட்டோ பிடித்து நேராக பஸ் ஸ்டாண்ட், அந்த பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய பஸ் எது அவைலபிளாக இருக்கோ விசாரித்து அந்த பஸ்ஸில் ஏறினேன். அப்படி ஒவ்வொரு ஊராக மாறி 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 நான் சேலம் சென்று அடைவதற்கு ஒரு 4 மணி ஆகிவிட்டது. 4 மணி அளவிலே அதுதான் திருச்செங்கோட்டுக்கு பஸ் இருக்கும் என்பதால் நான் 4 மணி வரையும் சேலம் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்து 4 மணிக்கு பஸ் பிடித்து அவர்கள் வீட்டுக்கு ஏறத்தால் 5:30 மணிக்கு போய் சேர்ந்து விட்டேன். அங்கு இருந்த அவருடைய இல்லத்தில் இருந்த அவருடைய பிஏ ஓடி வந்து, இப்பொழுது எப்படி அவரை அனுப்புவது? எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்துக்கு செல்லுங்கள். பள்ளிப்பாளையத்தில் உங்கள் குடியிருப்பு இருக்கிற இடத்துக்கு செல்லுங்கள். காலையில் மெதுவாக கொஞ்ச நேரம் நீங்கள் பேய் அடித்த மாதிரி இருக்கிறீர்கள். நீங்கள் 10 மணிக்கு சரியாக இங்கே வாங்கலை என்று சொன்னார்கள். நான் வீட்டுக்கு போய்விட்டு குளித்து விட்டு காலையில் 9:30 மணி அளவிலே வந்தேன். வந்தால் அவர் புறப்பட்டு விட்டார். அவர் இன்றைக்கி ஃபங்க்ஷன் முழுக்க அவருக்கு இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஊராக அவர் சென்று விட்டார் என்று சொன்னார்கள். நான் என்ன செய்வது என்று புரியாமல், ஏனென்றால் என்னிடத்தில் எந்த விதமான எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதனால் எனக்கு எந்த வாகனமும் கையில் இல்லை. எங்கேயும் முதல் ப்ரோக்ராம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டபொழுது அவர் சொன்னார், முதல் ப்ரோக்ராம் மல்லசமுத்திரம் என்று சொன்னார். எனவே மல்லசமுத்திரத்துக்கு பஸ் பிடித்து போய் அங்கே போய் பார்த்தா அங்கிருந்து வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள். அந்த ஊருக்கு டவுன் பஸ்ஸை பிடித்து அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள். எனவே அவர் பின்னாலே மதியம் வரை நான் சுற்றி கொண்டே இருந்தேன். அவர் எங்கேயும் பிடிக்க முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. நேராக நான் பள்ளிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அங்கே என்னுடைய நண்பர் சவுக்கடி சந்திரசேகர் என்பவர் அங்கே இன்ஸ்பெக்டராக இருந்தார். நான் போனவுடன் அவர் எனக்கு ஒரு ஆலோசனை கூறினார். இப்படி நீ வாகனம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் அவரை பிடிக்க முடியாது. அதுக்காக உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். சரியாக 8 மணிக்கு நீ ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிடு. நான் தான் அவரை ரிசீவ் பண்ணி மேலே அழைத்து செல்வேன். அழைத்து செல்கிற போது அந்த இடத்திலிருந்து அவர் இறங்கிய இடத்திலிருந்து மேலே போய் இந்த ஸ்டேஷனில் ஓய்வு அறையில் உட்காரும் வரை நான் யாரும் கிட்ட வராமல் பார்த்து கொள்கிறேன். நீ அவரிடம் என்ன பேசணுமோ அதை பேசிக் கொள்ளுங்களேன் சொன்னார். நானும் 8 மணி அளவில் அங்கே போய் காத்திருந்தேன். அவரும் வந்தார். இவர் இன்ஸ்பெக்டர் அவர்களும் எனக்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்தார். ஆனால் கட்சிக்காரர்கள் விடவில்லை. அவர் கூடவே வந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து விட்டது. 9 மணி அளவில் ஏற்காடு ட்ரெயின் புறப்படும். அதுவும் வந்து விட்டது. வந்த உடனே அவர் வெளியில் வரும்போது தான் என்னை பார்த்தார். என்னை பார்த்தவன் என்னிடம் ஏதாவது பேச வேண்டி இருக்கிறதா என்று சொன்னார். கண்டிப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். உடனே என்ன அவர் சொன்னார், ட்ரெயின் வந்து விட்டது, நீங்களே என்னோட ட்ரெயினில் ஏறிக்கொள்ளுங்கள், சேலம் வரைக்கும் வாருங்கள், அப்பொழுதுதான் எனக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருப்பேன் என்று சொன்னார். எனவே அந்த ஈரோடு ஸ்டேஷனிலிருந்து 9 மணிக்கு அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் அமர்ந்து கொண்டு இந்த பந்தோபஸ்து பிரச்சனையை எடுத்து கூறினேன். அவர் அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலை இல்லாமல் போயிட்டு வா. ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் இரவு நானும் என் பாஸும் போய் அவர் செல்லுகிற வீட்டுக்கு போய் அன்றைக்கு என்ன நடந்தது பற்றியெல்லாம் தகவல் தெரிவிக்க வேண்டும். டெய்லி ரிப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை. அதான் தினமும் அவரை பார்த்தால் என்னை நன்றாக அவர் யார் என்று தெரிந்து கொண்டிருந்தார். சேலத்திலே அந்த அவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் சொல்லிவிட்டு அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். நான் அங்கிருந்து இறங்கி மறுபடியும் சேலத்து பஸ் பிடித்து வீட்டிற்கு இரவு ஒரு 11 மணி அளவிலே வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்த உடனே அங்கிருந்து ஒரு தகவல், நான் எங்களுடைய ஜிஎம் வீட்டுக்கு போய் அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவரிடமிருந்து பேசினேன். பேசும் பொழுது அவர் கூறினார், சரி நீ செய்தது நல்லதான் செய்திருக்கிறாய், காலையிலே புறப்பட்டு மதியத்திற்கு வந்து சேர் என்று சொன்னார். நான் காலையிலே அந்த பஸ் பிடித்து அதே நேரத்திலே போய் அவர் சொன்ன நேரத்திலேயே போய் அங்கே போய் சேர்ந்தேன். சேர்ந்ததுக்கு பின்னாலே அங்கே தான் என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இருந்தால், அந்த தொழிற்சங்கெல்லாம் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அந்த ஜாயின்ட் கமிஷன் ஆஃப் லேபர் திரு ராமச்சந்திரன் அவரிடம் போய் சென்று இந்த மாதிரி இவர் எங்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலே பிரச்சனை பண்ணுகிறார் என்று சொன்னார். அவர் என்ன செய்வார் என்றால், ராமச்சந்திரன் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் ஆள் பிடிக்கிறவரா என்று கூப்பிட்டார்கள் என்று வைத்தார்கள். நான் உடனடியாக எங்கள் பாஸுக்கு தெரிவித்தேன். அவர் உடனடியாக
அந்த ஜாயின்ட் கமிஷன் லேபருக்கு ஃபோன் பண்ணி நானும் அவரும் ஒன்று தான், அவரை போக சொன்னாலும் என்னை போக சொன்னாலும் ஒன்று தான் என்று சொன்னார். சரி என்று அந்த முறையிலே அவர் கேட்டுக்கொண்டதுக்கு பின்னாலே ஒரு 4 நாட்கள் கன்சலேஷன் நடந்தது. திடீரென்று ஒரு நாள் கன்சலேஷனுக்கு தொழிற்சங்கமே வரவில்லை. தொழிற்சங்கமே வராத ஒரு காரணத்தில் என்னவென்று நான் போய் பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவர் அவர்கள் எல்லாம் மூளைச்சலவை செய்து போய் சேர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் உள்பட ஐஎன்டியூசி, எம்எல்எஃப், சிஐடி ஆகிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் அங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கே வரவில்லை. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று செல்வ கணபதி அவர்களுக்கு நான் ரிப்போர்ட் செய்தேன். அவர் உடனடியாக அது சம்பந்தப்பட்டவர்களிடம் கான்டாக்ட் செய்து பார்த்தார். அதற்கும் ஒன்று அவர்கள் மசியவில்லை. இந்த சூழ்நிலை என்ன செய்வது என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நானே அங்கு சென்று பார்த்த பொழுது அந்த தொழிற்சங்க தலைவர் அவர்களை பிடித்து வைத்து கொண்டு இந்த செட்டில்மெண்ட் நடைபெறக்கூடாது என்பதற்கு அவர்கள் அங்கே வழிவகை செய்து கொண்டிருந்தார். நான் அங்கே ஏடிஎம்கே டிஎம்கே தொழிற்சங்கத்தை மட்டும் கூட்டிக் கொண்டு வர முடிந்தது. ஏனென்றால் செல்வகணபதி சார் எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்து அவர் சொன்னார். அவருடைய கோபத்துக்கு உள்ள நடப்பதே வேறு என்று சொல்லி நான் மெல்ல திமுக ஏடிஎம்கே 2 சங்கத்தை மட்டும் அழைத்து கொண்டு வந்தேன். இதற்குள் மாலை நேரம் ஆகிவிட்டது. மாலை நேரம் ஆனதற்கு பின்னாலே என்ன செய்வோம் என்று சொன்னார். அவர் கமிஷனர் என்ன சொன்னார், எனக்கு அந்த நேரத்தில் அழைத்து 8 மணி இரவு 8 மணி நேரத்தில் அழைத்து அன்றைக்கு உங்களை தவறாக பேசிவிட்டேன், சாரி என்று சொல்லிவிட்டு நீங்கள் பேரவைத் தலைவர், திமுக பேரவைத் தலைவர் திரு குப்புசாமி எம்பி அவர்களை வீட்டுக்கு சென்று அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஏனென்றால் அவரை நான் தெரியாதவன் அல்ல. தொழிற்சங்க காலத்தில் இருந்து அவரோடு பிணைந்து அவரை பழகி கொண்டிருக்கிறேன். எனக்கு அவரை பார்த்து பேசுவதோ மற்றோ எதுவும் இல்லை. ஆனால் அவரை அழைத்து வருவதற்கு என்னிடத்தில் எந்த விதமான வாகனம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்லுவார்களே அந்த முறையிலே என்ன வெட்கத்துக்கு துக்கம் இல்லை என்று சொல்வார். அந்த அளவிலே நானும் புறப்பட்டு போய் அவர் வீட்டுக்கு சென்றேன். மறுபடியும் என்ன நடந்தது என்பதை நாளை பார்ப்போமா?